சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நவராத்திரி பொழுதுல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியும் ரொம்பவே சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. நாம் பல சந்தேகங்களை நம்ம தெளிவடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஐயா வணக்கம். நமஸ்காரங்கள் ஐயா. கமெண்ட்ஸில் ஆகட்டும் இல்லை நேரில் சந்திக்கிறவங்களாகட்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றாங்க. ஒவ்வொரு வாரமுமே நாங்கள் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நன்றி. ஸோ அதுதான் நம்ம இதில் சம்பாரிச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். 2 கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் கேட்டுட்டு நம்ம இந்த வாரத்துக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி இந்த வரலட்சுமி நோன்புக்கு அந்த முகம் இருக்கும் இல்லையா, அம்பாளோட முகம் இருக்கு, அதை கொலுவில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வைக்கலாமா? பொதுவாக கொலுவில் அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாள் அந்த தன்மையை நம்ம பாவனையாக வைக்கிறதுங்க. அதனால நம்ம பொதுவாக ஒரு கலசத்துக்குள்ள ஏற்கனவே பார்த்தபடி அரிசி அது மாதிரி வச்சுக்கலாம், இந்த மங்கள பொருட்கள் போடலாம், இல்லைன்னா ஜலம் அது மாதிரி இது பண்ணி வாசனை திரவியங்கள் சேர்த்து மேலே தேங்காய் வச்சு வைக்கிறதுன்றது பொதுவானது. ஸ்பெசிஃபிக்காக வழிமுறையாக வச்சுட்டு இருக்கா, முகம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னா அவள் வச்சுக்கலாம். தனியான அந்த தேங்காய்ன்றதே சிரசை தெரிவிக்கக்கூடியது. அது தெரிவிக்கக்கூடியதுனால நான் நினைக்கிறேன் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பொம்மைகள் வைக்கிறோம் இல்லையா நம்ம, அந்த பொம்மைகள் மாதிரி முகத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறான்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஏதாவது பரம்பரையா வழக்கம் இருந்தா ஏதாவது வச்சுக்கலாம். அது மாதிரி நான் பார்த்தது இல்லை. அது மாதிரி அந்த மாதிரி வேணும் ஏதாவது இருக்குன்னா தவறு இல்லை. அதாவது அவ ஒரு பாவனையா வைக்கிறா, அம்பாளுடைய முகமா வைக்கிறான்னா தவறு இல்லை, கம்பல்ஷன் கிடையாது. பட் வரலட்சுமி நோம்பு போது நம்ம கம்பல்சரியா வச்சுக்கணும், அது வேற. இதுல கம்பல்ஷன் கிடையாது. இங்க ராஜராஜ துர்காலட்சுமி சரஸ்வதினு அந்த பாவனையில பண்றோம். இங்க லட்சுமிகரமா அவ லட்சுமியுடைய முகமா தானே வைக்கிறா. அப்படி வைக்கிறதா அவ வழக்கம் இருக்குன்னா வச்சுக்கலாம். அப்படியே வச்சாலும் தவறுனா கிடையாது. தவறு. சரி சரி. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாலையபட்சத்துல ஸ்ராத்தத்தப்போ அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த அக்ஷதைகள் கைவசம் இருக்கு. அதை அந்த மாலையபட்சம் தாண்டி அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தலாமா? அக்ஷத குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு பெரியோர்கள் நினைவாதனை கொடுத்துருக்கா, அதை வச்சுக்கலாம், தவறு இல்லை, வச்சுக்கலாம். ஆலய பட்சத்தை உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்கா, ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கா. அக்ஷதம்னா அழிவில்லாதது, அது பத்திரமா வச்சுக்கலாம், பத்திரமா வச்சுக்கலாம். வேற இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது இதுக்கு மட்டும் ஒரு பெரியவா நினைவா நம்ம ஒரு ஒரு வேணும்னா அந்த சமயத்துல ஆசீர்வாதம் பண்ணலாம். தனியா வச்சுக்கணும், தனியா மத்ததோட கலக்கக்கூடாது. நீங்க வேற மற்றதுல நீங்க மஞ்சள் கலந்து இருக்கும். ஆமா, இது தனியா வித்தியாசம் தெரிஞ்சு நமக்கே பயன்படுத்துறது. ரெண்டாவது லிமிட்டடா தான் வச்சுக்கணும். லிமிட்டடா வச்சுட்டா தான் நல்லது. இது மாதிரி சமயங்கள்ல நிறைய உபயோகப்படுத்த மாட்டா. அந்த மஞ்சள் கலந்து தான் நிறைய உபயோகப்படுத்துவா. இது அளவா தான் வச்சுடுவா. அளவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னா ஒன்னு அடுத்த தடவை உபயோகப்படுத்திக்கலாம். பட் அடுத்த மகாலயம் வரைக்கும் நடுவுல ஒரு ஆசீர்வாதம், குழந்தைங்களுக்கு ஒரு பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும், அப்ப அதை நம்ம சேர்க்கலாம். தப்பு. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நாம இந்த வாரம் இன்னுமே கூட சுவாரஸ்யமான ஒரு தலைப்புல பேச கண்டிப்பாங்க. அம்பிகை ஒரு சின்ன பொண்ணா பாலாவா வழிபடக்கூடிய வழக்கங்கள் பல இடங்கள்ல இருக்கு. பாலான்றது ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி. பாலா வழிபாடு அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான விஷயங்கள் நித்திய கல்யாண ஷீலா. எப்பொழுதுமே கல்யாணம்னா மங்களம்னுங்க ஐயா. அவளுடைய அந்த அந்த ரொம்ப ஷீலம்னா உயர்ந்த குணங்கள், நல்ல டிசிப்ளின்டு. எல்லா பூஜைகளுக்கும் அம்பாள் சாக்த சம்பந்தமா நீங்க ஒரு உபதேசம் வாங்கிக்கிறோன்னா முதல்ல உங்களுக்கு கொடுக்கறது பாலா. நம்ம ரிஷிகள் ரொம்ப அழகா அவெல்லாம் பார்த்திருக்கா. அவெல்லாம் உபாசனையினால அந்த தேவதைகள் அவெல்லாம் பார்த்து அவ அனுபவத்துல நமக்கு கொடுத்த ரூபங்கள். இது ஏதோ ரூபம் இல்லை. இந்த மந்திரங்கள் வெளியில சொல்லக்கூடாது. மூல மந்திரம். அந்த மூல மந்திரம் இது விதை மாதிரிங்க. விதை திறந்துட்டு அந்த பொட்டன்சி போயிடும். அங்க தேவதைன்னா நீங்க ராஜராஜேஸ்வரி லலிதா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அங்க தேவதையா இருக்கு. உபாங்க தேவதைன்னு இருக்கா. இதுக்கு உபாங்க தேவதை அன்னபூரணின்னு பேர். அன்னபூரணின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அன்னபூரணின்றது சாதாரண ஒரு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்ல. சித்தர்கள்ல நிறைய அவளை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. சித்தர்கள் காமேஸ்வரன் மேல காமேஷி உட்கார்ந்துட்டு இருப்பா. இந்த காமேஷி மேலேயே பாலா உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்த குழந்தையா சொல்றச்சு, குழந்தை சொன்னா உடனே பெரியவா செஞ்சுடுவா பாருங்க. மாதிரி இந்த பாலா உபாசனை பண்ணும்பொழுது என்ன ஆகுது, உடனே சித்தி ஆயிடும். மற்ற மந்திரங்கள் நீங்க பாலா உபாசனை பண்ணிட்டு இது வரும்பொழுது மந்திரங்களும் சீக்கிரம் சித்தி ஆயிடும். இப்போ அம்பிகையினுடைய ரூபங்கள் ஏராளமாக இருக்கு. அதுல குறிப்பா அம்பிகை ஒரு சின்ன பொண்ணா பாலாவா வழிபடக்கூடிய வழக்கங்கள் பல இடங்கள்ல இருக்கு. நிறைய பேர் அதை என்ன பண்றாங்க, நாடி போறாங்க. இந்த பாலா அப்படிங்கிற வடிவம், அந்த ரூபம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன?
பாலான்றது ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி. சக்தியின் ஒரு அம்சத்துல நம்ம பல சக்திகள் பார்த்துருக்கோம். வாராகி, சாமுண்டி, நிறைய ஃபார்ம்ஸ்லாம் பார்க்குறோம். பட் எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையானது பார்த்தீங்கன்னா பாலா. பாலா திரிபுர சுந்தரி. இந்த பாலான்றது என்னன்னா, அந்த பண்டாசுரன்னு நீங்க அதை கேள்விப்பட்டிருவீங்க. பண்டாசுரனுடைய வதம், அதை பத்தி கூட தனியா பேசணும். ஏன்னா அந்த விக்ன யந்திரம்னு ஒன்னு பிரதிஷ்டை பண்றார். அந்த விக்ன யந்திரத்தினால 8 விதமான கெடுதல் வருது. அதெல்லாமே நம்ம பார்க்கணும் ஃபியூச்சர்ல. பட் அதுக்கு முன்னாடி இந்த பாலா எப்ப உத்பவமாறான்னா, இந்த வார் நடக்குது, சண்டை நடக்கும் பொழுது அம்பாளுக்கு அவன பராசக்திக்கு எப்படி ஒரு தோற்றம் ஏற்படுத்தலாம்னா, யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. அவள் நினைத்தால் அங்க சிருஷ்டி ஆயிடும், நினைத்தால் சம்ஹாரம் ஆயிடும். நினைத்த மாத்திரத்தில் அந்த ஒரு சக்தி அவள்னா பராசக்தி ஆயிற்று. அப்ப அவ ஹிருதயத்துல நினைக்கிறா. அப்படியே நினைக்கும் பொழுது அவருடைய சக்தி எல்லாம் கூடி ஒரே சக்தியா ஒரு 9 வயது ஒரு பெண்ணா பாலான்னு ஆவிர்பவிக்கிறான். அந்த பண்டாசுரனை சம்ஹாரம் பண்றதுக்கு முன்னாடி அங்க வார் ஃபீல்ட்லயே அம்பாள் ஆவிர்பவிக்கிறா. இவளேதான் அம்சம். நீங்க ஜூனியர்னு சொல்லலாம். நீங்க ராஜராஜேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி, பராபட்டாரிக்கான ராணின்னு சொல்ற மகாராஜ்யின்னு அவனுடைய ஒரு அடிப்படையான அம்சம் ஒரு 9 வயது நிரம்பிய ஒரு பெண், ஒரு குழந்தை, ஒரு சிறுமி. அதான் பாலா. பாலானா சிறுமின்னு பேர். பாலகான்னா சிறுவன். பாலானா சம்ஸ்கிருதத்துல சிறுமின்னு பேர். பட் இவளுக்கு என்ன இருக்குன்னா, அவளுடைய சக்தி எல்லாம் அதான் நிவசத்து ஹிருதி பாலான்னு அந்த அம்பாளுடைய தியானத்திலேயே வரும். பாலாவுடைய தியானத்திலேயே நித்திய கல்யாண ஷீலா, எப்பொழுதுமே கல்யாணம்னா மங்களம்னுங்க ஐயா. அவளுடைய அந்த அந்த ரொம்ப ஷீலம்னா உயர்ந்த குணங்கள், நல்ல டிசிப்ளின்டு. அம்பாள் என்ன பண்றான்னா, நிவசத்து ஹிருதி பாலா. அவளை பிரார்த்தனை பண்றது இந்த மந்திரமே நீங்க அவளை சொல்லலாம். நிவசத்து ஹிருதி பாலா, நிவசத்து ஹிருதி பாலா, என்னுடைய ஹிருதயத்தில் நீ தங்கியிரு, நீ என்னுடைய ஹிருதயத்தில் தங்கியிரு. நீ சொல்ல 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 என்ன ஆகும், உங்களுக்குள்ள அந்த ஆற்றலை நீங்க அனுபவிக்கலாங்க. என்ன காரணம், ஹிருதயத்துல நம்ம அவளை நினைக்கிறோம் என்றால், பராசக்தி காமேஸ்வரி நினைக்கிறா, அந்த வார்ஃபீல்ட்ல நினைக்கிறா. நினைக்கும் பொழுது அப்படியே எல்லா அவளுடைய சக்தியே தோன்றி ஒரு 9 வயது சிறுமியா வரதான் பாலா திரிபுர சுந்தரின்னு ரொம்ப முக்கியமான உபாசனை. பாலான்றது அம்பாளே பராசக்தியினுடைய ஒரு குழந்தை அம்சம், ஒரு சிறுமியான ஒரு அம்சம். பாலா வழிபாடு அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? அவளுடைய ஃபார்ம் நம்ம பொதுவாகவே எந்த ஒரு இதுல நம்மளுடைய ஆகமங்கள்ல பொதுவாகவே இனி தந்திர சாஸ்திரங்கள் இருக்கலாம், அல்ல தியானங்கள் ரொம்ப முக்கியமுங்க. என்ன எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் தெரியும். நம்ம எப்படி வேணா இருக்கா, எங்க வேணா இருக்கான்னா புரியாது. மைண்ட் ஒருமுகப்படுத்த முடியாது. ஒருமுகப்படுத்துறதுக்கு பாலாவை எப்படி அங்க நம்ம இந்த சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குன்னா, ஒரு கையில அக்ஷமாலை, ஒரு கையில புத்தகம், அபய வரதம், 4 கைகளுடைய ஒரு ஒரு இளம் குழந்தை, சிறுமி, 9 வயது நிரம்பிய சிறுமியாக அந்த பாலா திரிபுர சுந்தரியை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். முதல் அவ்வளவு இது ஒரு ஒரு செந்நிறம், சிகப்பு, ஒரு சிகப்பு நிறம், சில இடங்கள்ல சிகப்பு மஞ்சள் கலந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், அப்படியும் சில இடங்கள்ல வர்ணிக்கிறான். அந்த இடத்துல வரும்போது அப்படி அவளுடைய நிறம், அது மாதிரி ஒரு நிறம் அவளுடைய. எல்லா விதமான சக்தி, எல்லா விதமான ஆற்றலுடைய ஒரு சக்தி. ஆனா என்ன காரணம் சிறுமியா நினைக்கிறதுனா, பெரியவர்களா நம்ம பார்க்கும்போது சில நேரம் பயம் ஏற்படும். பெரியவரா போய் பார்க்கும்பொழுது நம்ம ஏதாவது தவறு பண்ண ஏதாவது சொல்லுவாளா, இது பண்ணுவாளா. சிறுவரா இருக்கும்பொழுது என்ன ஆகுது, நம்ம சமானமா பேச முடியறது, கேட்க முடியறது. ஸ்ரீவித்தியிலங்க ஐயா, நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்ரீசக்கர மேரு எல்லாம் பார்த்திருக்கோம், நவாவரணம் எல்லாம் பார்த்திருக்கோம் பாருங்க. அதுக்கு அடிப்படையான மந்திரம் வந்து பஞ்சதசாட்சரின்னு பார்த்தோம் முன்னாடி. அந்த மந்திரத்தை பத்தி நம்ம ஒன்றும் பார்க்கலாம். ஆனா பஞ்சதசாட்சரின்னு விட்டோம். பஞ்சதசனா 15ன்னு பேருங்க ஐயா. இந்த 15 5 6 4 5 + 6 11, 11 + 4 15. இந்த 15 அக்ஷரங்கள் 3ஆ பிரிச்சிருக்கா. 5 6 4. இது 3 இருக்கு பாத்தீங்களா, இது 3 கூட்டங்கள்னு சொல்லுவா. அந்த 3 கூட்டங்கள் என்னன்னா, முதல் கூட்டம் வாக்பவ கூட்டம்னு பேர். வாக்பவ கூட்டம் சொல்லுங்க. வாக்பவ கூட்டம். இரண்டாவது காமராஜ கூட்டம். காமராஜ கூட்டம். மூன்றாவது சக்தி கூட்டம். சக்தி கூட்டம். 3 கூட்டங்கள். கூட்டம்னா ஒரு ஒரு கூட்டம்னு வச்சுக்கலாம், ஒரு ஒரு குழுமம்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நீங்க 3 பிரிவுகள் வச்சுக்கோங்களேன். 3 பிரிவுகள் சேர்ந்துதான் ஒரு மந்திரம். பாலா திரிபுர பாலாவுடைய மந்திரம் என்னன்னா, பாலான்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா, அவருடைய மந்திரம் என்னன்னா,
3 எழுத்து மந்திரம். இந்த 3 கூட்டங்களை ரெப்ரசென்ட் பண்றது. ஸ்ரீவித்யில நீங்க என்டர் ஆகணும், நான் நவாவரண பூஜை பண்ணணும், நான் ஸ்ரீவித்யா சபர்யா பத்ததி பண்ணணும், அம்பாளை வழிபடணும், அம்பாளுடைய அனுகிரகம் பெறணும்னா முதலில் உங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணுவானா, பொதுவாக ஆச்சாரியன், நல்ல ஆச்சாரியன் மந்திரங்கள் கூட எப்படி எடுக்கணும்னாங்க, ஏன் மந்திரங்கள் வந்து உங்களுக்கு அந்த டைம் வரைச்சு தானா வந்துடும். நல்ல குருவை பார்ப்பீங்க, தேடி போவானா, தானா கிடைப்பார். நல்ல ஆச்சாரியனா, உபாசனை பண்றவாளா, சித்தியானவாளா, அப்பதான் அந்த மந்திரங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும். முதலில் பொதுவான கணபதி உபதேசம் பண்ணுவார், கணபதி மகா கணபதியுடைய. ஏன்னா அங்க சொல்றார், அந்த அந்த பண்டாசுரன வதனம் இது பண்ணும்போது சிவபெருமான் பார்க்கறாராம், காமேஸ்வரன் பார்க்கறாராம். உடனே காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வராய நமஹா. முக ஆலோக, ஆலோகனம்னா பார்க்கிறது, பார்த்தோன்னு பிள்ளையார் வந்துடுறார். பிள்ளையாருக்கு பலவிதமான, நீங்க மஞ்சள் பிடிச்சு வந்திருக்கார் அவரு. he takes many forms. நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம், நாளைக்கு இன்னொரு இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், எங்க வேணா உட்காரலாமே. அது மாதிரி இங்க வந்து அந்த பிள்ளையார் வந்து அந்த இது வந்து இந்த பண்டாசுர வதத்துக்குன்னு பிள்ளையார் அங்க உத்பவம் ஆறார், அந்த விக்னயந்திரத்தை போக்குறதுக்கு. அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த விக்னங்கள் போகணும், இந்த 8 விதமான விக்னங்கள் போகணும். அப்ப முதல்ல விநாயகரை மந்திரம், கணபதி மகா கணபதியுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். அடுத்தது பண்ணக்கூடிய மந்திரம் பாலாவுடைய மந்திரம். ஸோ இந்த பாலா மந்திரம்ன்றது 3 எழுத்து, சில இடங்கள்ல 6 எழுத்துகள் மாறும். குரு என்ன பண்ணுவார், அந்த சிஷ்யனுக்கு ஏற்றபடி உபதேசம் பண்ணுவார். பட் பேஸ்ன்றது 3 தான். இந்த 3 எதை ரெப்ரசென்ட் பண்றதுங்க ஐயா, இந்த 15 வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம், 5 6 4 நீங்க நம்பர் அப்படி. ஏன்னா மந்திரங்கள் வெளியில சொல்லக்கூடாது, மூல மந்திரம். அந்த மூல மந்திரம் இது விதை மாதிரிங்க, விதை திறந்துட்டு அந்த பொட்டன்சி போயிடும். அந்த மூல மந்திரம் மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும். அந்த பாலா மந்திரம் உபதேசம் பண்ணி, பாலா மந்திரத்தை இவ்வளோ மந்திரத்தை சித்தி பண்ண பிறகுதான் அந்த ஆச்சாரியன் குரு என்ன பண்ணுவார், அவங்களுக்கு மேல உடைய மந்திரங்கள், நவாக்ஷரி மந்திரம் கொடுப்பா. அது மாதிரி இந்த பாலாவுடைய என்ன ஒரு முக்கியமானதுங்க ஐயா, அங்க தேவத்தைன்னு இருக்குங்க ஐயா. இந்த தந்திர சாஸ்திரங்கள் அங்க தேவத்தை, ஒரு தேவத்தை இருக்கு. அங்க தேவத்தைன்னா என்னன்னா, ஒரு அதிகாரி இருக்கார், ஒரு ஒரு பிரதான மந்திரி இருக்கார் வச்சுக்கணும், பிரதான மந்திரியோ ஜனாதிபதியோ, அவளுக்கு சார்பா அவ காரியத்தை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு அதிகாரி இருக்கானா எவ்வளவு பெரிய ஆள். அது பிரதான மந்திரி செய்யக்கூடிய காரியம் எல்லாம் இவர் செய்ய முடியும். அதுக்கு அங்கம்னு பேர். அங்கம், உபாங்கம், அங்கம் பிரத்யங்கம் உபாங்கம்னு இது மாதிரி இருக்குங்க. அந்த அங்க தேவதைன்னு இருக்கக்கூடிய இதுதான் சக்தி தான் பாலா. அவ்வளோ அங்க தேவதைனா, நீங்க ராஜராஜேஸ்வரி லலிதா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அங்க தேவதையா இருக்கு. உபாங்க தேவதைன்னு இருக்கா. இதுக்கு உபாங்க தேவதை அன்னபூரணின்னு பேர். அன்னபூரணின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அன்னபூரணின்றது சாதாரண ஒரு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்ல, ஞான வைராகிய சித்தியர்த்தம், நமக்கு ஞானத்தையும் வைராகியத்தையும் கொடுத்து, வைராகியம் வந்துட்டாலே எது மேலேயும் ஆசை வராது, வீண் பேராசை இருக்காது, ஞானமும் தரும் நமக்கு. ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தெய்ஹிச்ச பார்வதின்றோம். அங்க உபாங்க பிரத்யங்கன்னு ஒரு தேவதை இருக்கு, அதுதான் அஸ்வாரூடான்னு பேர், குதிரை மேல ஓடின்றோம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம ரிஷிகள் வந்து ரொம்ப அழகா அவெல்லாம் பார்த்திருக்கா, அவெல்லாம் உபாசனையினால அந்த தேவதைகளை அவெல்லாம் பார்த்து அவ அனுபவத்துல நமக்கு கொடுத்த ரூபங்கள். இது ஏதோ ரூபம் இல்ல, யாரோ சொல்றது இல்ல. ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, பல்ல 1000 ஆண்டுகள் கூட சொல்ல முடியாது, எவ்வளவு கல்பங்கள் எவ்வளவு யுகங்கள் கூட நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றோம். நமக்கு ஏதோ கிடைச்சிருக்கு, கொஞ்சோண்டு முழுக்க கிடைச்சிருக்கானா தெரியல, பட் கிடைச்சதே பிரம்மாண்டமா இருக்கு. அங்க தேவதையான ஒரு சக்தி தான் பாலான்னு பேர். பாலா சித்தர் மரபு, அதுக்கும் பாலாவுக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா நிறைய சித்தர்கள் பாலாவை பாடுறாங்க மாதிரி நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன கனெக்ஷன், எப்படி புரிஞ்சுக்கிறது, அது என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிறது? பொதுவா சித்தர்கள் நிறைய பேர் அவ தமிழ்ல சொல்லும் பொழுது பாலாவை வாழைன்னுவா. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், வ ப அபேதம்னு, வ ப. விசாலாட்சிய பிசாலாட்சின்னுவா, வாவ வந்து பான்னுவா, பாவ வான்னுவா. இங்க பாலான்றது பான்னு வருது பாத்தீங்களா, அத வாழான்லாம், அத வாழைன்லாம் கூப்பிடுறத அம்பால கூப்பிடுறா. அவ சித்தர்கள் என்ன பண்ணிருக்கா, நிறைய உபாசனை பண்ணிருக்கா.
நீங்க நிறைய இடத்துல அகத்தியர்ல இருந்து பல சித்தர்கள் பல ரிஷிகள் பாத்தீங்கன்னா தமிழ்ல வாழைன்ற பதத்தை நிறைய இடங்களை உபயோகப்படுது. வாழை சில ஒருத்தர் சொல்றார் வாழைக்கு 10 வயசுன்னு ஒரு இடத்துல சொல்றார். அது 10 வயசுனா நான் 9 வயசுன்னு நான் நினைச்சு எப்படி புரிஞ்சுன்னா இந்த சித்தர்களுடைய சூக்ஷ்மமா இருக்கும். ஏன்னா அவ மூலியமா சிவபெருமானை பார்த்திருக்கா. 9 + 1 சிவபெருமான அங்க தாண்டி பார்த்திருப்பா. அப்படி கூட இருக்கலாம். 10 வயது ஒரு சிறுமியா பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது சொல்றா. ஸோ சித்தர்கள் இதுல அந்த வாழை உபாசனை ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த பாலான்ற பேர் தான் தமிழ்ல வாழைன்னு. எல்லாத்துக்கும் அடிப்படையான மந்திரம் சாக்த உபாசனையில ஒரு சாக்தத்துல உள்ள போனோம்னா முதல்ல உபதேசம் பெற வேண்டிய மந்திரம் கணபதி மந்திரம். ஏன்னா பிள்ளையார் தான் அந்த மூலாதாரத்துல இருந்து விக்னங்களை கிளியர் பண்ணுவார். ஏற்கனவே பார்த்த மூலாதாரம் தான் மெயின். மகாகணபதி மந்திர உபதேசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாலா மந்திரம் உபதேசம் வாங்கிட்டு குறிப்பிட்ட லட்சம் ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஒவ்வொரு மந்திரங்களா ஆகணும். அங்க உபாங்க பிரத்யங்க தேவதைகள் மாதிரி அப்புறம் அப்புறம் அதை இது பண்ணும். பாலா பாலான்னு பேரு. அதுக்கப்புறம் திரிபுர சுந்தரின்றது அது மேல 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 வரும்பொழுது பெரிய இதுவா வரும்பொழுது ஆக்காரம் அது வேற. பாலான்றது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு உபாசனை. அது சித்தர்கள் கூட அவளை பத்தி சொல்லியிருக்கா. ஒரு செய்யுள் இருக்கு. முத்துசுவாமி தீட்சிதரும் அந்த பாலாவை பத்தி பாடியிருக்கார். அவரு பாடியிருக்கார். தான் என்ற வாழை இவள்னு சொல்லி பாலாவை பத்தி அவருடைய அனுபவத்தை சொல்றார். தான் என்ற வாழை இவள் ரூபம் காண சமர்த்து உண்டோ, ஆண் பிள்ளை தானும் உண்டோ, பான் என்ற வாமத்துக்குள்ளே எப்பா பராபரையாள் பல கோடி விதமுமாடி. இந்த தான் என்ற வாழை இவள் ரூபம் காண சமர்த்துண்டோ, ஆண் பிள்ளை தானும் உண்டோ, பான் என்ற வாமத்துக்கு உள்ளே எப்பா பராபரையாள் பல கோடி விதமுமாடி. அவ ரூபம் 1 2 இல்ல, பல கோடி. தேன் என்ற மொழிச்சி அவள் சித்தர்களுக்கு எல்லாம். நீங்க சித்தர்கள் கேட்டதுனால இந்த தேன்றது அமிர்தம்ன்றது என்னன்னாங்க, அது ஒரு அனுபூதி. அமிர்தம்னா அந்த அமிர்தத்தை நீங்க சாப்பிட்ட உடனே எப்படி அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதோ, இங்க அந்த அம்பாளை நீங்க உபாசனை பண்ணும்பொழுது ஒரு அனுபவம் கிடைக்கும். அதெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது. சித்தர்கள்னா அப்படியே தான் இருந்திருக்கா. அதனாலதான் அந்த சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு அப்படியே இருந்திருக்கா. அப்ப சொல்றார், தேனென்ற மொழிச்சி இவள் சித்தருக்கெல்லாம். தேன் இந்த வாளானா என்ன யாரு சித்தர்களுக்கு? தேன் தேன் அந்த அமிர்தம் அப்படியே இருக்கிறது. சிறு பிள்ளை 10 வயதுள்ள தேவி. இவர் சொல்றாரு 10 வயதுள்ள தேவின்றார். 9 வயதுன்றது இது, 10 வயதுன்றது சிவனை சேர்க்கிறாள். அப்படி பாக்குறேன் நான். ஊன் என்ற உடலுக்கும், ரொம்ப அற்புத முக்கியமான வார்த்தை, ஊன் என்ற உடலுக்கும் நடுவுமாகி உத்தமையால் வீட்டிலிருந்த உண்மை தானே. ஊன் என்ற உடலுக்கும் நடுவுமாகி, ஊன் என்ற உடலுக்கும் நடுவுமாகி உத்தமையால் வீட்டிலிருந்த உண்மை தானேன்னா, நம்ம சரீரம்னு இருக்கு, உயிர்னு இருக்கு. இதுக்கு நடுவுல இருந்து இயக்கிறது யாருன்னா இந்த பாலாவா நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கா. இந்த தேன்மொழியால்னு ரொம்ப முக்கியமானது பாலா உபாசனன்றது. ரொம்ப இந்த காமேஸ்வரி மேலேயே அந்த தாயார் அந்த அம்சம்ன்றதுனால காமேஸ்வரன் மேல காமேஷி உட்கார்ந்துருப்பா. இந்த காமேஷி மேலேயே பாலா உட்கார்ந்துருப்பான். இந்த குழந்தையா சொல்றச்சு, குழந்தை சொன்னா உடனே பெரியவா செஞ்சுடுவா பாருங்க. மாதிரி இந்த பாலா உபாசனை பண்ணும்பொழுது என்ன ஆகுது, உடனே சித்தி ஆயிடும். மற்ற மந்திரங்கள் நீங்க பாலா உபாசனை பண்ணிட்டு இது வரும்பொழுது மந்திரங்களும் சீக்கிரம் சித்தி ஆயிடும். நிறைய சித்தர்கள் நிறைய ரூபத்துல பாடியிருக்கா பாலாவை. இப்போ பாலா படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். குழந்தையா இருக்கக்கூடிய படங்கள், அமர்ந்திருக்கக்கூடிய படங்கள், அதெல்லாம் நம்ம இப்போ மந்திரோபதேசம் வாங்கலை. அந்த மாதிரி படங்களை வச்சு வீட்டுல வழிபாடு செய்யலாம். வழிபாடு என்ன படங்களை வச்சு செய்யலாம். அப்போ இப்போ மூல மந்திரம் இல்ல பண்ண வேண்டாம், அது தீட்சை வாங்கிட்டு தான் சொல்லணும். நம்ம வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரே ஒரு ஸ்லோகம் மாதிரி ஏதாவது ஓம் பாலாயி நமஹான்னு சொல்லலாம். ஓம் பாலாயி நமஹா. இந்த ஏய் பாலாயினா அந்த பாலாவிற்கு நமஸ்காரங்கள் ஒண்ணு. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன பாருங்க, நிவசத்து சொல்லுங்க. நிவசத்து ஹிருதி பாலா நித்ய கல்யாண ஷீலா.
நீங்க நித்திய கல்யாண ஷீலா நீங்க சொல்றது பெருசா இருந்தா கூட நிவசத்து ஹிருதி பாலா. ஹிருதி என்னுடைய ஹிருதயத்தில் நிவசத்து ஹிருதி பாலா. நிவசத்து ஹிருதி பாலா. சின்ன குழந்தையா அந்த கையில இந்த ஒரு பக்கம் புஸ்தகம் ஒரு பக்கம் ஜபமால அபயவரதம் அப்படி வச்சுட்டு அப்படியே இந்த நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கிற மாதிரி நீங்க நினைக்க 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 அப்படியே அந்த சிகப்பு நிறத்துல ஒரு ஜோதிஷா கூட நினைக்கலாம், அந்த உருவமா நினைக்கலாம். நிவசத்து ஹிருதி பாலா, நிவசத்து ஹிருதி பாலா, நிவசத்து ஹிருதி பாலா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுவே நீங்க ஒரு 108 தடவை சொன்னா கூட உங்களுக்குள்ள இருக்க இதெல்லாம் அந்த ஒரு சொல்ல சொற்கள் தாங்க. சொற்களுக்கு அது சக்தி இருக்கு, சொற்களுக்கு சக்தி இருக்கு. ஆனா இப்பெல்லாம் நீங்க பேசும்பொழுது ஒரு இது வாய்ஸ் சென்சர் தான் இருக்கு. அது மாதிரி மந்திரங்களுக்கு இந்தந்த எனர்ஜி இந்தந்த லெவல்ல நீங்க சொல்லும்பொழுது அது ஒரு வேலை செய்யறது. அது ஒரு வெப்பன் சொல்றா, இந்த வெப்பன் போய் அந்த இடத்துல போய் தட்டுறது, ஒரு பொருளை போய் எடுத்துன்னு வானா ஒரு ரோபோ எடுத்துன்னு வருது. அது மாதிரி இந்த ஜபங்களை செய்ய அதுவாது வெறும் மெஷின்ஸ் தான். இதை தாண்டி தெய்வ சக்தி நம்மளை தாண்டி பல சக்திகள் இருக்கு. அதுக்கு ரொம்ப அடிப்படையானது நீங்க இன்னைக்கு கேட்ட இது ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல இதுதான் பேஸ். எல்லா பூஜைகளுக்கும் அம்பாள் சாக்த சம்பந்தமா நீங்க ஒரு உபதேசம் வாங்கிக்கிறோம்னா முதல்ல உங்களுக்கு கொடுக்கறது பாலான்னு பேரு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள். குழந்தையினால குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் கூப்பிட்ட உடனே வந்துடுவா. ஒரு அன்பா இருப்பாவ. சித்தர்கள்ல நிறைய அவளை பத்தி நிறைய சொல்லியிருக்கா சித்தர்கள். ஐயா, இந்த நவராத்திரி சமயத்துல பாலா பத்தி கேட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய வாசகர்கள் இப்போ எனக்குன்னு இல்லை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பாலா பத்தி பேசுங்க அப்படின்னு. அவங்க எல்லாருக்குமே இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எல்லாருமே இதெல்லாம் உபதேசம் வாங்கிடுங்க ஐயா. ஃபியூச்சர்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் உணவு சாத்விகமான உணவு முறைகளை மாறிண்டு ஒரு மாறிண்டு பண்ணிட்டு அவ எல்லாருமே உபதேசம் வாங்கி செய்யக்கூடியதுங்க. ஆண் பெண் இருப்பாளரும் செய்யலாங்க, வாங்கிக்கலாம். இந்த மந்திரம் வாங்கிக்கலாம். நல்ல குருவை தேடி நல்ல குருவை நாடி அது அம்பாளே பண்ணிடுவா. நீங்க பிரார்த்தனை பண்ணா எல்லாரும் ஜப்பம் பண்ணிட்டு அப்ப என்ன ஆகும், மனசு ஒரு நிறைவா இருக்குங்க ஐயா. இந்த வெளியில தேடி போயிட்டு இருக்க மாட்டோம். நமக்கு என்ன தேவையோ அம்பாள் கொடுப்பா நமக்கு. அப்படிதான் இருந்திருக்கா ரிஷிகள் எல்லாம். நம்ம ஒரு பலம் பாலா பலம் ஆல்சோ. இப்ப பாலாவாக அம்பாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஏதாவது இருக்கா, நம்ம போய் தரிசனம் பண்ணணும்? பொதுவாவே இங்க நெமிலியில சொல்லுவா, நெமிலியில பாலா ஆலயம் சொல்லுவா. பல ஆலயங்கள்ல இந்த கொடியே அம்பாள் கொடியே இருக்கிறதுனால அம்பாளை இது பண்ணும்போது இந்த மந்திர உபதேசம் பண்றவா ஜபம் பண்ணிட்டு போவா. நெமிலியில விசேஷமா சொல்லுவா. அது மாதிரி பல இருக்கலாம். எனக்கு நெமிலி தான் என்ன எங்க அம்மாவுடைய ஊர், அங்க ரெட்டிவலம்னு கிராமம், அதனால தெரியும். இப்போ பாலாக்கு நம்ம வீட்டுல சாத்துறதுக்கு புஷ்பங்கள் என்ன வழக்கமா நீங்க வாசனையான புஷ்பங்கள்னு சொல்லிடுவீங்க. ஆனாலும் கேட்கிறேன், என்ன புஷ்பம் சாத்தினா ரொம்ப விசேஷம்? செங்கழுநீர் புஷ்பம் விசேஷமானதுங்க. செங்கழுநீர் ரொம்ப விசேஷமானது. அதுல இருக்கிற மாதிரி அவ இப்படி தாமரையில இருக்காலும் செங்கழுநீர்ல அம்பாள் இந்த பாலா இருக்கிற மாதிரினால அவள் ரொம்ப விசேஷமானது. அது விசேஷமானது. அதே மாதிரி நிவேதனம் ஏதாவது? நிவேதனம் தனியா இதுன்னு ஒண்ணு இல்லைங்க. அவளுக்கு பொதுவா இனிப்பு சம்பந்தமா எல்லாமே பொதுவா பிடிக்கும். அது குழந்தை தானே, குழந்தைக்கு எது மாதிரி பிடிக்குதோ கொடுக்கலாம். இந்த செங்கழுநீர் விசேஷமா சொல்றேன். அது பார்த்தேன். சூப்பர். நேயர்களே, இந்த பாலாம்பிகை வழிபாடை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ல கேளுங்க. கூடுமானவரை விரைவிலேயே இதற்கான பதிலை பெற்று உங்களுக்கு தர முயற்சி பண்றேன். ஐயா, மற்றொரு தலைப்புல கூடிய விரைவிலேயே பேசுவோம். நம்ம இந்த நவராத்திரி சமயத்துல இதை பேசி பகிர்ந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரங்கள். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.